நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த போலி ரேணுகாவோட திருட்டு வேலைக்கு கொஞ்சம் கூட அளவே கிடையாதுங்க. ஏன்னா, எப்படியாச்சும் இந்த மல்லியும், விஜயும் பிரிக்கணும்னு இவ்ளோ பெரிய கீழ்த்தரமான காரியத்தில் ஈடுபட்டது மட்டும் இல்லாம, உடனே நான் விஜய பார்க்கணும். இல்லன்னா கண்டிப்பா நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டி நம்ம கதிரேசனும், நிஷாவும் நம்ம மல்லியும், விஜயும் சந்தோஷமா இருந்தத பிரிச்சு இந்த ஒரு வீட்டுக்குள்ள வர வச்சுட்டா. ஆனா ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்துட்டு இப்பதாங்க அவளுடைய உண்மையான சுயரூபத்த காமிக்க போறாங்க. ஏன்னா, அது ரேணுகாவே கிடையாது சுடரி அப்படின்ற உண்மை இந்த தண்ணி கேனை போடுற அந்த பையன் வந்துட்டு சொல்லிட்டான். ஆனால் இதை வந்துட்டு பக்குவமாக நம்ம விஜய்க்கு வந்துட்டு தெரியப்படுத்தணும். அதுக்காக கரெக்டான வந்துட்டு எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நிரூபிக்க முடியும்னு கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க. ஆனால் இவங்க பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு லீலைகளை பார்த்து நம்ம மல்லிக்கு பயங்கர கோவம் வருதுங்க. ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி தான் நம்ம விஜய் சாரை வந்துட்டு கேவலப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தாவா இந்த போலி ரேணுகா திட்டம் போட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இது இப்படியே வந்து விட்டுங்களானவா கண்டிப்பாக குடும்பமே வந்துட்டு ரெண்டாக போயிடும்னு நம்ம மல்லி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு உண்மையை வந்துட்டு நம்ம அன்னபூர்ணியம்மாக்கிட்டையும் நம்ம மனோகரங்கிட்டையும் கண்டிப்பாக தெரியப்படுத்தணுங்க. ஏன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா மனோகரம் தான் இந்த போலி ரேணுகாவை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி அவளுடைய ஒட்டு மொத்த நாடகத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து சரியான பதிலடியை கொடுக்க போகிறாங்க. நம்ம நிஷா வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் ஏமாந்துட்டாங்க. ஏன்னா இவ ரொம்ப நல்லாவே வந்துட்டு இந்த ரகுராம் அந்த ஒரு டாக்டர்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. ஆனால் இவ சமாளித்ததும் அது உண்மை தான், அக்கா வந்துட்டு யாரு கூடயும் ஃபோன் பேசலை அப்படின்ற மாதிரி நம்பிட்டாங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் அவள் வந்துட்டு திட்டம் போட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஏமாற்ற போகிறான்னு கொஞ்சம் கூட வந்துட்டு புரியலைங்க. நம்ம விஜய்க்கு இவ வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்களா இல்லையான்னு கொஞ்சம் செக் பண்ணலான்னு சொன்னாவே அளவு கடந்த கோவம் வருது. ஆனால் ஒரு நாளைக்கு உண்மை தெரிஞ்சதான் எல்லார் மத்தியில் வந்துட்டு அவமானம் தாங்க பட போகிறாங்க. ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு எது செஞ்சாலும் கொஞ்சம் கிளியராக செய்வாங்க, கொஞ்சம் யோசித்து செய்வாங்க அப்படின்ற உண்மை நம்ம விஜய்க்கும் புரியல. ஆனால் இப்போ இந்த கதிரேசன் தலைக்கு மேலே தூக்கி வச்சு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காளே பொண்ணு, என் பொண்ணு அவளை வந்துட்டு மாப்பிள்ளை எப்படியாச்சும் சரி செய்யணும், இப்போ வந்துட்டு நீ என் பொண்ணு கூட இரு, அதுக்கப்புறம் போய் நீ அங்கே உன் மல்லி கூட வந்துட்டு நீ சந்தோஷமாக இருந்துக்குவ அப்படின்ற மாதிரி நம்ம விஜயை கேவலப்படுத்திட்டு இருக்கங்க. ஆனால் இப்போ மைண்ட் வாய்ஸ்க்குள்ளே இந்த ரேணுகை வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, எப்படியோ நம்ம வந்துட்டு கொளுத்தி வச்சு பாம் வந்துட்டு நாலா பக்கமும் பத்திரத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ தான் வந்துட்டு சூடு பிடிக்குது. இந்த விஜயை வந்துட்டு எப்படி நான் மல்லியை வந்துட்டு பார்க்க விட்டுறனோ பார்க்கலாம். ஏன்னா எப்போவுமே என் கூடவே இருக்கணும், என் கூடவே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் இவளுடைய லேலையிலே வந்துட்டு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கொஞ்ச நாளைக்கு வெளிச்சத்துக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக முடியும்னு நினச்சாலே மனசுக்கெல்லாம் ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா திட்டம் போட்டு ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி விஜய் இப்படி ஒரு குழப்பத்தில் நிப்பாட்டியிருக்காங்க. சுத்தமாக வந்துட்டு இவ கண்டிப்பாக ரகுராம பகைச்சிக்கிட்டு தாங்க ரொம்ப பெரிய முட்டாள்தனம். ஏன்னா இந்த ரகுவோட ஆள் தண்ணி கேனை போட வந்தானே அந்த ஒரு பையன் எல்லா உண்மையுமே சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் நம்ம மல்லி வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு வீடியோவை எடுத்து வச்சுட்டாங்க. இதை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி. ஆனால் இப்போ பார்த்தீங்களானவா இவளை பற்றி வந்துட்டு இன்னும் யாரும் கண்டுபிடிக்கலன்னு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறா. ஆனால் ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கும் நம்ம மனோகரனுக்கும் சந்தேகம் வந்ததை கூட வந்துட்டு பெருசாக எடுத்துக்கலைங்க. ஆனால் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம நிஷா வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னு நினச்சவ கண்டிப்பாக இவளுடைய மொத்த குணத்தையும் வந்துட்டு கண்டுபிடிக்கலைங்க. ஆனால் இவ சொல்கிற பொய்யை தான் வந்துட்டு உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இப்படி ஏமாந்துட்டு இருக்காங்க குடும்பத்தோட. ஆனால் இந்த ரகு சொன்ன மாதிரி இந்த ரகுக்கு பண்ண துரோகத்துக்கு ரகுவும் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் இந்த போலி ரேணுகாவை விட போகிறது கிடையாதுங்க. ஏன்னா இந்த போலி ரேணுகா இருந்துக்கிட்டு இன்னும் எவ்வளோ தான் வந்துட்டு இந்த ஏமாற்றிட்டு நமக்கு வந்துட்டு துரோகம் பண்ணியிருக்கா, இவளை வந்துட்டு விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க.